வரலாற்று பதிவுகள் குறள் பகுதி. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது திருக்குறள்ல 9வது குறள். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு குறளை குறித்து நாம் பேசுகின்ற பொழுது மற்றவர்கள் சொன்ன கருப்பொருளை எடுத்துக்கொண்டு அந்த கருப்பொருளுக்கு நம் மனதிற்குள் என்ன தோன்றுகின்றதோ அதனை மையப்படுத்திய கருத்துக்களை பதிவிட்டுக் கொண்டிருக்கின்றோம். முதலில் 9வது குறள் என்ன என்பதை நாம் பார்த்துக் கொள்ளலாம். கோலில் பொறியில் குணம் இலவி என் குணத்தான் தாளை வணங்கா தலை. இதுதான் 9வது குறள். இந்த குறள்ல பெருசா என்ன விஷயத்தை குறித்து பேசியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனிதனுடைய உடல் இயக்கத்திற்கு 5 பொறிகள் தேவைப்படுகின்றன. அதாவது உடல், கண், காது, மூக்கு, வாய், இந்த 5கள் தான் ஐம்பொறிகள் என்று குறிப்பிடுகின்றார்கள். இந்த ஐம்பொறிகளில் ஏதாவது ஒன்று இயங்காவிட்டால் கூட மனிதனுடைய நிலைமை கேள்விக்குறிதான். அதுபோல ஈடற்ற இந்த உலகத்தை பேணி காக்கக்கூடிய ஆற்றலும் அறிவும் பண்பும் அதற்கான களங்களை எடுத்துக்கொண்டு பயணிக்கக்கூடிய தைரியமும் இவைகள் அனைத்தையும் கொண்ட ஒரு மனிதனை அல்லது ஒரு ஆற்றலை நாம் வணங்கி நடக்காத நிலையில் நாம் உயர்வடைய முடியாது என்பதுதான் இந்த குறள் சொல்லக்கூடிய ஒரு விடயம். அப்படி என்றால் இந்த ஐம்பொறிகளையும் இயக்கக்கூடியவன் யார் என்கின்ற கேள்வியை வைக்கின்ற பொழுது அது ஏதோ ஒரு சக்தி இருக்கிறது என்று நாம் நம்புகின்றோம். அந்த சக்தியை நாம் வணங்கி பயணிக்க வேண்டும் என்ற களத்தை நாம் எடுக்கின்றோம். ஆனால் அறிவு சார்ந்தவர்கள் ஆற்றலையும் திறனையும் பண்பையும் திருவள்ளுவர் குறிப்பிடுவதாக குறிப்பிடுகின்றார்கள். திருக்குறளை பார்க்கின்ற பொழுது அது இருபுறமும் கருக்குள்ள ஒரு பட்டயம் போல இருக்கிறது என்று தான் சொல்ல முடியும். அதாவது ஆன்மீகத்தை சார்ந்தவர்களும் இது தங்களுக்கு சொந்தம் என்று சொல்லலாம். நாத்திகத்தை மையப்படுத்தி பயணிப்பவர்களும் இது தங்களுக்கு சொந்தம் என்று சொல்லலாம். இப்பொழுது நாம் பதிவு செய்திருக்கக்கூடிய இந்த குறள் ஒரு ஐம்பொறிகளின் இயக்கம் எப்படி ஒரு ஆற்றல் மிக்கதாக இருக்கின்றதோ, அந்த ஆற்றல் மிக்க அந்த ஐம்பொறிகளை இயக்கக்கூடியவன் எவனோ அவனை வணங்கி நடப்பவனுடைய நிலைமை உயர்வடையும் என்பதுதான் இதில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய தகவல். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றியுடன் என்பார்.